தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். என் மகன் விஜய் கட்சிக்கு போறாருன்னா நான் தடுக்கலன்னா நான் ஆம்பளையா நானு? இதெல்லாம் எதுக்கு வேண்டி எதுக்கு சட்டை மீச எதுக்கு என்னங்கடா நாடகம் எல்லாத்தையும் கேளுங்க. நேரம் வரல அதனால பேசாம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய சந்தர்ப்பத்தை எடப்பாடி தம்பி ராஜேந்திரன் மருதராஜுடைய தம்பி ஆண் மகன் எங்களோட இன்னைக்கு வந்து மகன் சுரேஷ் எங்களோட தான் இருக்கான். அதெல்லாம் கட்சிக்காரன். மருதராஜ் மகன் ஒரு 10 பேரை கூட்டிட்டு போய் போட்டோ எடுக்கிறான்னு சொன்னா தெய்வமே நீதான் கேட்கணும். என்ன பார்த்தா செஞ்சோட்டு கடன் 73 இருந்து இப்படியே வளர்ந்து ஒரு மேயர் ஆகி ஒரு மனுஷனாகி இந்த நாட்டுல வாரிய தலைவர் கொடுத்து எல்லாமே பண்ணி இறைவன் ஆகியிருக்கிற அம்மாவும் தலைவர் தான் வந்திருக்காரு. நாங்கெல்லாம் மரியாதை சோறையில கூட மண்ணை தின்னு கூட பேசாம ஒரு படத்தை போட்டு ஒரு நத்தாயா படத்தை போட்டு போய் நேரா போய் சொன்னார். வீட்டுல வேற யாரும் அனுப்பல. நேற்று ராத்திரி சொன்னியாப்பா மருதராஜுக்குன்னு போய் நேற்று வீட்டுல சொல்லுவாரு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க தயவு செஞ்சு அவருக்கு சொல்லுங்க. உப்பிட்ட வீட்டுக்கு உண்டை தானே நினைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாம வளரணும், நம்ம குடும்பம் வளரணும்னா இந்த கட்சிக்கு விசுவாசம் இருந்தாதான் எல்லாம் வளம் வந்துருச்சு போற எவனோ போறான் சார். அந்த கட்சியில இருக்கிற அந்த நடிகர் ஆதரவு இருக்கட்டும், நல்லா வளமா இருக்கு. நீங்களே ஏன் போறீங்க? உங்களுக்கு என்ன கேடு? வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எத்தனை நிகழ்ச்சி கூப்பிடுறாங்க. அதனால தெய்வங்கள் பொதுமக்களே கவனம் பண்ணி சொன்னா நீங்களே பாத்துக்கங்க.